விவசாய பிரச்சனையை பேசிய சிவாஜி அவர்களின் அன்பளிப்பு திரைப்படம் 1969ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டில் வெளியான அன்பளிப்பு. அந்த வருட பொங்கலுக்கேற்ற திரைப்படமானது. ரசிகர்களின் வரவேற்பால் படம் 100 நாட்கள் ஓடி வெற்றியும் பெற்றது. ஏசி திருலோகச்சந்தர் இவர் ஒரு நவீன ராஜகால பொழுதுபோக்கு படமாக, வீர திருமகன் குடும்ப சென்டிமெண்ட் படமாக நானும் ஒரு பெண், ரொமான்டிக் மியூசிக்கல் படமான அன்பேவா, மிரட்டலான த்ரில்லர் படமாக அதே கண்கள், ஆன்டி ஹீரோ பொழுதுபோக்கு படமான தங்கை அப்படின்னு விதவிதமாக வெரைட்டிகளை கொடுத்து தன்னை சிறைப்படுத்தி கொள்ளாத எக்ஸிக்யூட்டிவ் வகை இயக்குனர், திரைக்கதை நுட்பங்களும் அறிந்த படைப்பாளி. இவர் கிராமிய மனத்துடன் கிராமிய பிரச்சனை அப்படின்னு சுருக்காம மனித இனத்துக்கே அச்சுறுத்தலாக சவால் விட்டு கொண்டிருக்கும் இன்றைய பிரச்சனையை அன்றே சொல்லியிருக்காரு. ஓரளவு நேட்டிவிட்டி கொண்ட நல்ல பொழுதுபோக்கு திரைப்படம் அன்பளிப்பு. படத்தின் ஆரம்பத்தில் வரும் ரேக்லா ரேஸ் காட்சி படத்துக்கு சரியான அறிமுக காட்சியாக அமைஞ்சிருக்கும். வாசுதேவனாக வரும் நம்பியாரை வசனம் பேசிக்கொண்டே சிவாஜி அவர்கள் அடிக்கிற இடம் சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கும். 1969 புத்தாண்டு தினத்தில் வெளியான அன்பளிப்பு திரைப்படம் வெற்றியும் பெற்றது. சென்னையில் வெளியீட்டுக்கு முன்தினமே ரசிகர்கள் திரண்டு சமாளிக்க முடியாத கூட்டம் உருவானதால சில தியேட்டர்களில் ஒரு நாள் முன்னதாகவே படம் திரையிடப்பட்டது. அன்பளிப்பு திரைப்படத்துக்காக எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டை பாடியிருக்காங்க. அந்த பாட்டு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அவை அன்பளிப்பு, குலமா குணமா, சினிமா பைத்தியம், ஜஸ்டிஸ் கோபிநாத், கீழ்வானம் சிவக்கும், தீர்ப்பு, உருவங்கள் மாறலாம், திருப்பம், வாழ்க்கை, சரித்திர நாயகன், எழுதாத சட்டங்கள், இரு மேதைகள், பந்தம், நேர்மை, படிக்காதவன், மருமகள் மற்றும் வீரபாண்டியன் போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. டி.ஆர். ராமச்சந்திரன், எம்ஜிஆர் நடித்த பாசம், சிவாஜி அவர்கள் நடித்த ஆலயமணி, அறிவாளி, இருவர் உள்ளம் ஆகிய படங்கள்லையும் கண்ணதாசனின் வானம்பாடி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். 1969ஆம் ஆண்டு சிவாஜி அவர்கள் நடித்த அன்பளிப்பு படத்தை அடுத்து அவர் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். அதன் பின்னர் அவர் அமெரிக்காவில் தன்னுடைய மகளுடன் வசித்து வந்ததாக கூறப்பட்டது. அன்பளிப்பு படத்துடைய நடன இயக்குனர் ஏ.கே. சோப்ரா படத்தின் நடனங்களை சிறப்பாக பண்ணியிருக்காரு. கலை இயக்குனர் ஏ. பாலு வழக்கம் போல தன்னுடைய வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தார். ஸ்டண்ட் இயக்குனர்கள் ஏ. வெங்கடேசன் மற்றும் சாமிநாதன் ஆகியோர் குறிப்பாக நெருப்பு சண்டை காட்சியில் மிகவும் ஈர்க்கப்படுறாங்க. ஒளிப்பதிவாளர் தம்பு தன்னுடைய அர்ப்பணிப்பை திரையில் காண்பிச்சிருக்காரு. எந்த ஒரு கதாநாயகியும் சிவாஜி அவர்களோட நடிச்சுட்டா அவங்களோட கெரியர்ல அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து வந்துடும். இதுக்கு உதாரணமா மஞ்சுளா, ஜெயலலிதா, வாணிஸ்ரீ, தேவிகான்னு பல பேரை சொல்லலாம். மற்ற படங்களில் கிடைக்காத பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. விதிவிலக்கா அமைஞ்ச சில நடிகைகளை தவிர அதிகமான நடிகைகள் நடிப்பை கத்துக்கிற விஷயம் சிவாஜி அவர்கள் படங்கள் மூலமா அவங்களுக்கு கிடைக்குது. இதுல சரோஜா தேவி அவங்களும் ஒருத்தர். ராதா தேவிங்கிற தன்னுடைய இயற்பெயரை சினிமாவுக்காக சரோஜா தேவின்னு மாத்திக்கிட்டு ஹொன்னப்ப பாகவத தயாரிச்ச மகாகவி காளிதாஸுங்கிற கன்னட படத்துல கதாநாயகியாக அறிமுகமானாங்க. சிவாஜி அவர்கள் படத்துல சரோஜா தேவி அவர்கள் முதலா நடிச்சது தங்கமலை ரகசியம் படத்துல தான். இந்த படம் மந்திர தந்திரம் மாயாஜாலம் அமைஞ்ச ஒரு திரைப்படம். இது 1957 வெளியான ஒரு திரைப்படம். இதுல சில காட்சி, ஒரு பாட்டுக்கு மட்டும் சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சிவாஜி அவர்களுக்கு ஜோடி கிடையாது. தமிழ் சினிமால சரோஜா தேவி பாப்புலர் ஆகாத காலகட்டம் அது. இதுக்கு அடுத்த வருடம் வெளியான சபாஷ் மீனா படத்துல ஒரு கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. இதுல சந்திரபாபுவுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. 1958 வெளியாச்சு இந்த திரைப்படம். 1959 வெளியான திரைப்படம் பாகப்பிரிவினை, சிவாஜி அவர்களுடைய திரைப்படம். இந்த படத்துக்கு முன்னால கல்யாண பரிசு வெளியாச்சு. ரொம்ப ஹிட் ஆகி சரோஜா தேவி அவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைச்சது. பாகப்பிரிவினை படத்துக்கு சரோஜா தேவியை சிவாஜி அவர்களுக்கு ஜோடியா போட்டாங்க. இந்த படத்துல சரோஜா தேவி நடிப்பு பத்தி ரொம்ப கத்துக்கிட்டாங்க.
இந்த படத்துல பிரசவ வேதனை ஏற்பட்டு சரோஜா தேவி வலியில துடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். சரோஜா தேவியால அந்த காட்சியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத சிச்சுவேஷன். டைரக்டர் பீம் சிங் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்பவும் அவங்களால சரியா பண்ண முடியல. இதை பார்த்துட்டே இருந்த சிவாஜி அவர்கள் சரோஜா தேவிக்கு நடிச்சு காமிச்சாரு. வயிற்றுல ஒரு துணியை கட்டிக்கிட்டு பிரசவ வலியில துடி துடிச்சு நடிக்கிற மாதிரி அந்த உணர்வுகளை காட்டி நடிச்சதை பார்த்து சரோஜா தேவி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. நாம் ஒரு பொண்ணாக இருந்தோம் அதை பண்ண முடியல, ஆனால் சிவாஜி அவர்கள் எப்படி அதை இப்படி பிரமாதமாக நடிச்சு காமிச்சார்னு சரோஜா தேவிக்கு ரொம்ப வியப்பு. இது போல விஷயங்கள் தான் நடிகைகளுக்கு நல்ல நடிப்பை கற்றுத்தர அனுபவத்தை சிவாஜி அவர்கள் படங்கள் கொடுக்குது. சிவாஜி சரோஜா தேவி ஜோடியாக நடித்த இந்த முதல் படமே 216 நாள் ஓடி பெரிய சாதனை செஞ்ச படமாக அமைஞ்சது. மாநில மொழி படமாக சிறந்த படம்னு தேசிய விருது வாங்கின படமாகவும் அமைஞ்சது. அன்பளிப்பு திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் வள்ளிமலை மான்குட்டி எங்கே போற. இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.